ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் ஈசனை அகத்தில் காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈசனை அகத்தில் காண வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? முதலில் அந்த அறிவு வேண்டும். ஈசனை அகத்தில் காண வேண்டும். அவர் புறத்தில் மட்டும் இல்லை, அகத்திலும் இருக்கிறார். நாம் வழிபடும் ஒரு உருவத்தில் மட்டும் இல்லை, அவர் கோவிலில் மட்டும் இல்லை, நம் அகத்திலும் இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற அறிவு, அதாவது ஞானம் வேண்டும். அதைத்தான் சித்தர்கள் அவர்களின் பாடல்கள் மூலம் பலவிதமாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் உணர்ந்ததை, அவர்கள் நல்வழியில் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் பாடல்கள் மூலம் பலவாறாக வலியுறுத்துகிறார்கள். அதன் பொருளையே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவதாக என்ன வேண்டும் என்றால், முதலில் ஞானம் வேண்டும். அகத்தில் ஈசனை காண முடியுமா என்ற ஒரு அறிவு வேண்டும். நாம் எல்லோரும் என்ன நினைத்திருப்போம்? ஈசனை காண வேண்டும் என்றால், வழிபட வேண்டும் என்றால் கோவிலுக்கு செல்ல வேண்டும், பூஜைகள் செய்ய வேண்டும், அங்குள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து ஏதோ ஒரு அர்ச்சனையோ ஏதோ ஒன்று செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்றுதான் பெரும்பாலான மக்கள் நினைத்திருப்பார்கள். சித்தர்கள் பாடல்கள் மூலம் அவர்கள் விளக்குகிறார்கள், புறத்தில் இல்லை ஈசன், அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், உன் அகத்திலும் அவன் நிறைந்திருக்கிறான், அந்த ஈசனை நீ வழிபடு என்று அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக என்ன வேண்டும் என்றால், சரி, இந்த அறிவு வந்து விட்டது, உடனே ஈசனை அகத்தில் கண்டுவிட முடியுமா? நினைத்து பார்ப்போமே, கொஞ்ச நேரம் அமைதியாக நினைத்துதான் இருப்போமே, முடிகிறதா? இல்லை. இந்த மனம் ஆனது பெரும் பாடைப்படுத்துகிறது. அது நாம் எப்பொழுதெல்லாம் அதை அகம் கொண்டு வர விரும்புகிறோமோ உடனே அது வெளியில் சென்றுவிடும். சரி, ஒரு அமைதியான இடத்தில் தான் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே, பழையது எல்லாம் என்னென்னவோ குப்பைகள் வந்து நிறைந்து நம்மை வெளியில் தூக்கி கொண்டு போகிறது இந்த மனமானது. அகத்தே ஈசனை காண்பதற்கு மிகவும் தடையாக உள்ளது இந்த மனம்தான். இதனாலே சித்தர்கள் இந்த மனதை அடக்குவதற்காக, அது என்ன என்று புரிவதற்காக பல பாடல்களை இயற்றியுள்ளார். அதில் முக்கியமாக அகப்பேய் சித்தர். அவர் இந்த அகப்பேய் என்று கூறுவதையே இந்த மனதை தான். என்ன பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்களே. அகத்தில் உள்ள பேய், அதுதான் இந்த மனம். ஏன் அதை பேய் என்று கூறுகிறார்கள்? அதற்கு ஒரு உணர்வும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கு கூப்பிட்டாலும் அது போகும். பேய் அப்படித்தானே, எங்கோ சென்று அலைந்து 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 எல்லாரையும் துன்பப்படுத்தும். அதுபோல்தான் நாம் அகத்தில் இருக்கும் இந்த பேயான மனமும். நாம் ஒன்றை நினைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை தவிர வேறு எல்லாவற்றையும் நினைப்போம். இதுதான் இந்த மனதின் இயல்பு. போதாதென்று இந்த மனதுக்கு ஒரு 5 கதவுகள் வேறு உள்ளன. அதுதான் நம் கண்கள், நம் காதுகள், நாம் பேசுவதான இந்த வார்த்தை, நுகர்வதற்கான மனம், உணர்வதற்கான இந்த தோல், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று 10 இந்திரியங்கள் கூறுவார்கள். இது எல்லாம் இந்த மனது கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அதை வெளியில் கூட்டிக் கொண்டு போய்விடும். மனதின் 5 கதவுகள் தான் இந்த 5 ஞானேந்திரியங்கள். அதை செயல்படுத்துவதுதான் இந்த 5 கர்மேந்திரியங்கள். இந்த மனதை பற்றி நாம் நன்கா புரிந்து கொண்டால் ஓரளவுக்காவது இந்த மனதை அடக்க முடியும். மனதை அடக்கினால்தான் ஈசனை காண முடியும் என்பதே பல பேருக்கு நமக்கு தெளிவாக இல்லை. ஏனென்றால் மனம்தான் இந்த தடையாக உள்ளது என்பதை நாம் உணரவே இல்லை. அகப்பேய் சித்தர் அவருடைய பல பாடல்கள் மூலம் இந்த மனதென்றால் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அது எவ்வாறாக உள்ளது என்பதை பற்றி மிக தெளிவாக அவரின் பாடல்களில் விளக்கியுள்ளார்.
அவரின் பாடலை பார்ப்போமே. நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே, நாயகன் தாழ் பெறவே, நெஞ்சு மலையாதே அகப்பே, நீ ஒன்றும் சொல்லாதே. நஞ்சு என்பது விஷம். விஷம் என்றால் எதை கூறுகிறார்? உண்ணும் விஷமா? இல்லை, அதைவிட பெரிய விஷம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள். தீய சிந்தனைகள், தீய செயல்களில் மனம் ஈடுபடுவது, இதை முதலில் நிறுத்த வேண்டும். எதற்காக? நாயகன் தாழ்பெறவே, அந்த ஈசனின் பாதத்தை நாம் அகத்தில் உணர வேண்டும் என்றால், காண வேண்டும் என்றால், நம் மனதை இந்த தேவையில்லாத சிந்தனைகள் பக்கம் விடவே கூடாது. நஞ்சுண்ண வேண்டாவே அகப்பே. அகப்பே என்று கூறுவது இந்த மனதை தான். அந்த மனதுக்கு அவர் புத்திமதி கூறுகிறார். மனமே, தீய செயல்களில் எல்லாம் நீ ஈடுபடாதே. நீ அவ்வாறு ஈடுபட்டால் அந்த ஈசனை நீ காணவே முடியாது. வெளியில் உள்ள கோவிலில் மட்டும் ஒரு விக்கிரகமாக, ஒரு ரூபமாகத்தான் நாம் நீ காண முடியுமே தவிர, உன்னுள்ளும் உன்னகத்திலும் அந்த ஈசன் இருக்கிறான் என்பதை நீ உணரவே முடியாது. அதனால் நீ தீய செயல்களில் உன்னை கொண்டு போகாதே என்று கூறுகிறார். ஆங்கிலத்தில் இதை பார்த்துதான் மிக சாமர்த்தியமாக கூறுகிறார்கள், an idle mind is a devil's workshop என்று. மனம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து விட்டால் போதும், அது ஈசனையோ வேறு நல்ல காரியங்களையோ நினைக்காது. தேவையில்லாத குப்பை தொட்டிகளை பற்றி யோசித்து கொண்டே இருக்கும். எப்போதாவது நம்மை புண்படுத்தியவர்களை பற்றி, நாளை வரப்போகும் ஏதோ ஒன்றை பற்றி, தேவையில்லாததை எல்லாம் கற்பனை செய்து அதே குழம்பிக் கொண்டு இருக்கும். நாம் குழம்புவது மட்டுமல்ல, 10 பேரையும் நாம் குழப்புவோம். இந்த மனம் படுத்தும் பாடு அதுதான். நெஞ்சு மலையாதே அகப்பை, நீ ஒன்றும் சொல்லாதே. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இரு. எதையும் பத்தியும் நீ சிந்திக்காதே. அந்த நிலையில் நாம் மனதை வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒரு மனதுடன் நாம் ஈசனையே சிந்தித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அகப்பே சித்தர். வேறொரு பாடலை பார்ப்போமே. விந்து நாதமடி அகப்பே, மெய்யாக வந்ததடி, 5 பெரும்பூதம் அகப்பே, அதன் இடம் ஆனதடி. அதாவது விந்து என்று கூறுவது அந்த ஈசனை. முதலில் இது ஒரு விந்து, ஒரு ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாமல் தான் இருந்தது. ஒரு நுண்ணியமான ஒரு பிந்துவாக இருந்தது. ஓம்கார பிந்து என்று கூட கூறுவார்கள். அது வெறும் ஒரு பிந்துவாக இருந்தது. அது விரிந்து நாதமாக மாறியது. இந்த விந்து என்று கூறுவது அந்த ஈசனை, நாதம் என்று கூறுவது மூல பிரகிருதி என்றும் கூறுவார்கள். அதைத்தான் சக்தி என்றும் கூறுகிறார்கள். இந்த விந்து மட்டும் இருந்தால் இந்த படைப்பு இருக்காது. இல்லை, இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் இந்த படைப்பு இருக்காது. இது இரண்டும் சேர்ந்தால்தான் இந்த படைப்பாக மாற முடியும். முதலில் அந்த விந்துதான் இருந்தது. அது விரிந்து அந்த நாதமாக மாறியது. இது இந்த படைப்புக்காக. நாதம் என்பது என்னவென்றால் அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். ஒரு சப்தம் தான் முதலில் இந்த படைப்பில் வந்தது. இந்த சப்தம் மெதுவாக பரிணாமம் அடைந்து இந்த வெட்ட வெளி ஆகாசமாக மாறியது. இந்த நாதம் என்று கூறுகிறார்களே சப்தம், அதில் இருந்து வேறொன்று வந்தது. அதுதான் உணர்வு என்பது. உணர்ச்சி, தொடும் பொழுது நமக்கு தெரிகின்றதே உணர்வு, அது வந்தது. அது பரிணாமம் அடைந்து காற்றாக மாறியது. இந்த உணர்வில் இருந்து வந்ததுதான் ரூபம், இல்லை தேஜஸ் என்று கூட கூறுவார்கள். அதாவது இந்த ஒளி, இந்த ஒரு காட்சியை காண்கிறோமே, இந்த ரூபம் என்பது ஒன்று வருகிறதே, அது இதிலிருந்து வந்ததுதான். அக்னி வந்ததும் இதிலிருந்துதான். இந்த ரூபம் மாறி அக்னியாக வந்தது. இந்த ரூபத்தில் இருந்து வந்தது சுவை. இந்த சுவை பரிணாமம் அடைந்துதான் நீராக மாறியது. இந்த சுவையில் இருந்து வந்ததுதான் கந்தம், மனம். அது பிறகு பரிணாமம் அடைந்து மேட்டர்,
இந்த திரவியமாக மாறியது. அதுதான் இந்த பூமி. சரி, இது எல்லாமே என்ன? இதுதான் இந்த பஞ்சபூதங்கள். ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண். இதுதான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த பிந்துவாக இருந்தது நாதத்துடன் இணைந்து பஞ்ச பூதங்களாக ஆனதடி. 5 பெரும் பூதம் அகப்பே அதன் இடம் ஆனதடி. இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறதே, இது என்ன வெறும் பூதங்களா? இல்லை, இதில் அந்த ஈசன் நிறைந்திருக்கிறான். பிந்து நாதமடி அகப்பே மெய்யாக வந்ததடி. இது ஒன்றொன்றும் பரிணாமம் அடைந்து வந்தது. எது பரிணாமம் அடைந்து வந்தது? மாறி மாறி வந்தது. அந்த பிந்துவும் நாதமும் மாறி மாறி 5 பெரும் பூதங்கள் அதன் இடம் ஆனதடி. அந்த பிந்துவும் நாதமும் மாறி மாறிய பஞ்சபூதங்களாக 5 பூதங்களாக வந்து அதில் குடிகொண்டிருக்கிறான் அந்த ஈசனும் சக்தியும் என்று அழகாக படைப்பின் ரகசியத்தை 4 வரிகளில் கூறிவிட்டார் அகப்பே சித்தர். அடுத்த ஒரு பாடலை பார்ப்போமே. 4 பாதமடி அகப்பே நன்னறி கண்டாயே மூலமானதல்லால் அகப்பே முத்தி அல்லவடி. ஈசனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதுவும் இன்றைய காலத்தில் வேடிக்கையாக இருக்கும். இந்த குண்டலினி சக்தியை மேலே ஏற்றுவதற்காக யோக முறையில் சித்தர்கள் என்னென்னவோ பெரும் வழிகளை கூறியிருக்கிறார்கள். நாம் இன்று யூடியூபில் பார்த்தால் போதும் என்னென்னவோ செய்து மேலே ஏற்றுகிறார்கள். இதெல்லாம் எதற்கு? இதையெல்லாம் செய்வதால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நிச்சயமாக உறுதியாக கூற இயலாது. ஏதோ ஒரு காலத்துக்கு சரி. இதனால் பல வழிகள் இருக்கின்றது அந்த ஈசனை அடைய என்றை வைத்துக் கொள்வோமே. ஆனால் அந்த பழம்பெரும் காலத்தில் இருந்தே சித்தர்கள் என்ன கூறுகிறார்களோ, ஞானிகள் என்ன கூறுகிறார்களோ, ரிஷிகள் என்ன கூறுகிறார்களோ, அதை தவிர வேறு ஏதோ ஒரு விதத்தில் சென்றால் அது எங்கே கொண்டு போய் நம்மை விடும் என்று கூற இயலாது. இவ்வாறாக வேதம் கூறியது, சித்தர்கள் கூறியது, அந்த பெரும் ஞானிகளோ ரிஷிகளோ கூறியது எல்லாம் 4 வகைகள். அதாவது கூறுவார்களே ஆத்தரைஸ்ட் என்று, அதுபோல சித்தர்கள் கூறுவது 4 வழிகள் தான். என்னவென்றால், முதலில் பக்தி. பக்தி மூலம் அந்த ஈசனை நினைத்து 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 ஒரு நிலையில் வரும் பொழுது ஈசன் வேறு, பக்தன் வேறு, பக்தி வேறு என்று வரவே வராது. எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடும். பக்தனும் பகவானும் பக்தியும் இணைந்து விடும். அது ஒரு உயர்ந்த நிலை, பக்தியின் உச்சகட்ட நிலை. அது ஆரம்ப நிலையிலே நம்ம ஸ்லோகங்கள் சொல்லுவோம், மந்திரம் சொல்லுவோம், எல்லாம் சரி. உயர்ந்த நிலையிலேயே அந்த பக்தியின் உயர்ந்த நிலையில் பக்தனோ பகவானோ அந்த பக்தியோ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விடும். இது ஒரு உயர்ந்த நிலை. இது பக்தி வழியாக சென்று ஈசனை அடைவது. வேறு ஒரு வழி என்றால் கர்மங்கள் செய்து செய்து ஒரு நிலை இல்லாமல் கர்மங்களை நாம் செய்யும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஈசனையே காண்போம். ஈசனுக்காக நாம் ஏதாவது ஒரு வேலை செய்தால் நாளடைவில் அந்த ஈசனையே அந்த செய்யும் கர்மத்தில் நாம் காண்போம். இது வேறு ஒரு வழி. இன்னொரு வழி என்றால் யோக நிலைகள். அந்த சித்தர்கள் கூறுவது போல் பிராணயாமம் என்று, வாசி யோகம் என்று பல யோக நிலைகள் இருக்கின்றன. இது ஒரு வழி. வேறு ஒரு வழி என்றால் ஞான முறை. ஞானம், அந்த ஈசனை என்ன, அந்த பரம்பொருள் என்னவென்று புரிந்து அதிலே மனதை நிறுத்தி அந்த அந்த மனம் அந்த அறிவோடு ஒன்று சேர்ந்து விடும். எப்பொழுது அந்த மனம் அந்த அறிவாக மாறுகிறது என்று நமக்கு தெரியாது. அந்த அறிவாக மனம் மாறிவிடும். இது வேறு ஒரு வழி. அகப்பே சித்தர் என்ன கூறுகிறார் என்றால், இந்த 4 வழிகளிலே ஞான நெறியில் ஒழுகுபவர்கள் 4 நெறிகளுக்கும் உரியவர்கள் ஆகிறார் என்று கூறுகிறார். ஏனென்றால் எந்த ஒரு வழியில் சென்றாலும் சரி, அது பக்தி ஆனாலும் சரி, யோகமானாலும் சரி, வேறு கிரியாயானாலும் சரி, கடைசியில் அந்த ஞானத்தில் தான் சென்று போய் லயிக்கும்.
அதனால் ஞான முறையில் வந்தவர்கள் இது எல்லாமே அவர்களுக்கு சரியாகிவிடும், எல்லாமே அவர்களுக்கு புரிந்துவிடும் என்று கூறுகிறார் அகப்பை சித்தர். 4 வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஞான முறையில் செல்பவர்கள், அதாவது இதை புரிந்து புரிந்து செல்பவர்களுக்கு மற்ற எல்லா வழிகளுமே அதில் ஒன்று சேர்ந்துவிடும் என்று கூறுகிறார். வேறும் ஒரு பாடலை பார்ப்போம். வாக்காதி ஐந்தடியோ அகப்பே வந்த வகை கேளாய் ஒக்கம் அதானதடி அகப்பே உண்மை அது அல்லவடி. மனமாகிய பேயே கர்மேந்திரியங்கள் 5 இருக்கின்றன. கர்மேந்திரியங்கள் 5. கர்மம் என்றால் எதை கொண்டு நாம் கர்மம் செய்கிறோம், அதாவது இந்த கைகள், கால்கள், இந்த பேச்சு வருதே, இந்த வாக்கு, வாய், மேலும் மலவாய், உயிர்நிலை, இது எல்லாமே கர்ம இந்திரியங்கள் தான். இதை கொண்டுதான் நாம் கர்மங்கள் செய்கிறோம். அதனால் இதற்கு பேர் கர்மேந்திரியங்கள். சரி, இதெல்லாம் தானாகவா செய்கிறது? இதோ நான் பேசுகிறேனே, நானா இந்த வாய் மட்டுமா பேசுகிறது? என் மனதில் சேகரித்து வைத்ததை இந்த வாய் சொல்கிறது. அதனால் இதுக்கு எல்லாம் மூல காரணமாக இருப்பது அந்த மனம்தான். அந்த மனம் தான் செய்யும் கர்மத்தில் மட்டும் கவனம் வைத்து வேறு எதையும் சிந்திக்காமல் ஒழுங்காக இருந்தால் இந்த கர்மேந்திரியங்களும் ஒழுங்காக இருக்கும். மனம் எதையோ தேவையில்லாததை சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த கர்மேந்திரியங்கள் ஒழுங்காக வேலை செய்யாது, தேவையில்லாததை எல்லாம் செய்யும். இதில் முக்கியமாக உள்ளது இந்த வாய். வேண்டியதை பேசாது, வேண்டாததை பேசும் என்றால் அதற்கு காரணம் இந்த மனம். இந்த பொதுவாகவே இந்த ரிஷிகள், இந்த யோகிகள் எல்லாம் கூறுவார்கள், நாம் நிறைய பாவத்தை செய்வது இந்த வாயால் தானா. யாரையோ ஒருத்தரை பிடிக்கவில்லை என்றால் சடபட என்று என்னென்னவோ பேசிவிடுவோம். பிறகு அந்த கொட்டிய வார்த்தைகளை எடுக்கவும் முடியாது. நாம் மனதில் அது பாவமாக பதிந்தும் விடும். சரி, ஏதோ ஒன்றை பேசிவிட்டு அதை பொய்யாக மாற்றுவது, இது எல்லாம் பெரும் பெரும் பாவங்கள். யோகிகளுக்கு இது எல்லாம் தான் பெரிய பெரிய பாவங்கள். நாம் கை கால்கள் பாவம் செய்வதை விட இந்த வாயால் பெரும் பாவத்தை செய்கிறோம் என்று யோகிகள் கூறுகிறார்கள். அதனால் இந்த கர்மேந்திரியங்கள் பெரிதானது. அதை மதிக்க வேண்டும் என்றால் இந்த மனம் கட்டுக்குள் அடங்க வேண்டும். மனம் நினைத்தால்தான் இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் அது வேலை செய்யும். அதனால் மனதையே அடக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கர்மேந்திரியங்கள் பெரிதாக உயர்வாக கருதப்படுகிறது. அதனால் ஒழுங்காக இரு மனமே என்று கூறுகிறார் அகப்பை சித்தர். மேலும் இவரின் பல சுவாரஸ்யமான பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். ஓம் நம சிவாய.